விஜய் தகுதியற்றவர், சுயநலவாதி, பச்சோந்தி, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், என்னால போல்டா 4 வரையும் ஏத்து நிற்க முடியுதுன்னு நிக்கிறங்கிறது ஹைலைட் ஆகுதுக்கு விஜய் கூட கம்பேர் பண்றாரு. வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைச்சா கூட அவர் 8-10 பலத்தை நிரூபிச்சிருந்தாரு. நீ வலமும் போக மாட்டா, இடமும் போகல, நடுவில் போய் அடிபட்டு சாவாங்கிற வார்த்தையை சொன்னாரு. 2 மடங்கு கூட்டம் 24 விட சீமானுக்கு வருது. 8% வாக்கெடுக்கும் போது வந்த கூட்டத்தோட டபுள் மடங்கு கூடி இருக்குன்னா 16% மேல அவர் போவாருங்கிறதான் கணிப்பு, பார்வை. அவரை பார்த்துட்டு வந்து கூட்டம் கலையல. மதுரையில விஜயை பார்த்ததும் கூட்டம் சாரசாரியா கலைஞ்ச மாதிரி கலையல. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்னு சீமான் நம்புறாரு. அண்ணாவை மையமா வச்சு டிவிக்கு அரசியல் பண்ணும்போது, எம்ஜிஆர் மையமா வச்சு டிவிக்கு அரசியல் பண்ணும்போது, அண்ணா எம்ஜிஆர் சமாதி கடற்கரையின் அழகை கெடுக்குதுன்னு தெளிவா தன் கருத்தை முன்வைக்கிறாருங்கும் போது விஜய் இந்த பக்கம் நிற்கிறாரு, சீமான் அடுத்த பக்கம் நிற்கிறாரு. சீமான் தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பேசுறாரு. விஜய் அதுக்கு கருத்து இல்ல. சீமான் பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லன்னு கேக்குறாரு. ஸ்டாலின்ட்டையும் கருத்து இல்ல, எடப்பாடிட்டையும் கருத்து இல்ல, விஜய்ட்டையும் கருத்து இல்ல. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. டிவிக்கே வந்து நாம் தமிழர் அவர்களோட ஓட்டை வந்துட்டு கைப்பற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நம்புறீங்க? டிவிக்கே நாம் தமிழர் கம்பாரிசன் நாம் தமிழர் ஓட்டை டபுள் மடங்காக்கும். சீமான் 100% கம்யூனிட்டிக்காக நிற்கிறார். அது சீமான கன்ஷிராம், நிதிஷ்குமார் மாதிரி பெரிய அளவுக்கு தூக்கி விடும். வணக்கம் கிருத்திகா மேடம். சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு, அதாவது டிவிக்கேக்கு எதிரான நிலைப்பாடு வந்துட்டு என்ன இவ்வளோ மூர்க்கத்தனமா வந்துட்டு அவர் வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டிவிகேக்கு எதிரான நிலைப்பாடு சீமானுக்கு லாபம். 1 விழுக்காடு ஓட்டுல இருந்த சீமான் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கந்தி தந்தி ஆக்குறாருன்னு அடிச்சு தான் இன்னைக்கு 8.3க்கு போயிருக்காரு. கமலஹாசன் ராய்சபாவோடு ஒரு பாஜக ஒரு கொள்கை உறுதியோடு நிற்கிறார். நான் கமலஹாசனை குறைச்ச மதிப்பிட விரும்பல, அவருக்குன்னு வேல்யூ இருக்குது. பட் சீமான் தனித்தன்மையோட 8.3க்கு போயிட்டார். அதே மாதிரி அண்ணாமலை ஒரு பெரிய ஃபோல்சாட்டு வரும்போது சீமான் தம்பி அண்ணாமலை கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல, எடப்பாடி ஆட்சியில் நடந்த கொலையை பற்றி ஏன் பேசலன்னு ஒரு கேள்வியை எழுப்பி அதன் மூலமாக அண்ணாமலை பாஜக எடப்பாடி கூட கூட்டணி போனால் அண்ணாமலையால் இண்டிபெண்டாக பேச முடியாது, அவர் நாமினேட்டட் லீடர் தான், பட் பவர்ஃபுல் லீடர். என்னோட கருத்து நம்மளை வெரி பவர்ஃபுல். அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். சீமான் அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை கம்பேரிசனில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி அண்ணாமலை ஏன் பேசல, கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலன்னு சொல்லி அண்ணாமலை சீமான் கம்பேரிசன் தான் அடுத்த கட்ட வளர்ச்சி சீமானுக்கு கொடுக்குது. அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னு சீமான் நம்புறாரு. அண்ணாவை மையமாக வச்சு டிவிக்கு அரசியல் பண்ணும்போது, எம்ஜிஆர் மையமாக வச்சு டிவிக்கு அரசியல் பண்ணும்போது, அண்ணா எம்ஜிஆர் சமாதி கடற்கரையின் அழகை கெடுக்குதுன்னு தெளிவா தன் கருத்தை முன்வைக்கிறாருங்கும் போது விஜய் இந்த பக்கம் நிற்கிறாரு, சீமான் அடுத்த பக்கம் நிற்கிறாரு. சீமான் பரையர் தேவேந்திரருக்கு 5% உயர்த்தி கொடுக்குன்னு நிற்கிறாரு, விஜய் அருந்ததியர் பக்கத்தில் நிற்கிறாரு. விஜய் பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் நிற்கிறாங்க. சீமான் பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறாரு. விஜய் இலவசங்கள் நாட்டுக்கு தேவைன்னு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் ஒன்னா நிற்கிறாங்க. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, வளர்ச்சிக்கு கெடுதல் பண்ணுது. இலவசங்கள் தேவைன்னு டிவிக்கு எதுவும் சொல்லிட்டாங்க. முத மாநாட்டிலே இலவசங்களை ஆதரிச்சு தான் பேசினாங்க. நீங்க பார்த்து பாருங்க, தெரியும். இதுல மாநாட்டுல பேசியிருக்காங்க. இல்ல இந்த கம்பாரிசன் வந்து இப்போ அவருடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அவரோட கொள்கை என்னங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப இப்ப திமுகவை எதிர்த்துட்டு இருந்த இந்த திமுகவை எதிர்க்கிறாரு இல்ல திமுகவை எதிர்த்து இருந்த சீமான் அவர்கள் இப்ப தொடர்ச்சியா வந்து திரு விஜய் அவர்கள் தான் வந்துட்டு தன்னோட எதிரியா இங்க வந்து கையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்கும்போது தொடர்ந்து பிரச்சாரம். பெரியார் படிக்க வச்சாருன்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போடு, காமராஜ் படிக்க வச்சாருன்னா விவசாயிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லதை விட திமுக அண்ணா திமுக எதிர்க்கிறதுக்கு வேற என்ன வேணும்? பெரியார் படிக்க வச்சாருங்கிறது ஒரு போலியான கற்பிதம். அது நம்பினா நீ உதயசூரியனுக்கு ஓட்டு போடு, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடு. காமராஜ் படிக்க வச்சாருன்னா எனக்கு ஓட்டு போடுன்னு பச்சையா தானே சொல்றாரு. அந்த மீட்டிங் செஞ்சியில் நடந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் அப்படித்தானே அடிக்கிறாரு. முழுக்க மழை பெஞ்சா ஸ்டாலினும் பேச முடியாது, எடப்பாடியும் பேச முடியாது, விஜயும் பேச முடியாது, 3 பேரையும் சேர்த்தானே அடிக்கிறாரு. அவரை மாதிரியே எல்லாரும் இங்க பேச முடியுமான்னு கேட்பாங்கல்ல. அது கேளுங்க, தாராளமா கேளுங்க. எல்லாரும் சீமான் தாராளமா கேட்கலாமா? சீமான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. யூ கேன் क्वेश्चन ஹிம். ஆமா, சீமான் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு பேச்சாளர், அவர் பேசுறாரு. உங்க கேள்விக்கு திமுக ஒரு அடிக்கல்ங்கிறதுக்கு ஸ்டாலின் பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு,
எடப்பாடி பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு, விஜய் பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு. மழை பெஞ்சா 3 பேருமே விஜய் அவர்கள் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னா அவ்வளோ 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல பாதி இது நிறைவேற்றலங்கிறப்ப எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியாதுங்கிறதுனால அவர் படிக்கிறாருன்னு நீங்க சொல்லுவாங்க. கேட்ட கேள்வி திமுக விமர்சிக்கலன்னு கேட்டீங்க. 3 பேரும் பேப்பர் பார்ட்டிஸ் நான் தான் மனசுல இருக்குன்னு பேசுறாருன்னு என் பதில சொல்றேன். இல்ல பதில் கரெக்ட்னு தான் நான் கருதுறேன். இல்ல நீங்க சொல்றது சரிதான். இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது அவரோட எதிர்ப்பு வந்து தீவிரமா இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடுக்கு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட வந்தா நாங்க கூட்டணி வைப்போம், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. திரு சாட்டை துருவன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு, அவரோட தான் கூட்டணி வைக்க போறோம், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நாங்க வந்து சேர்ந்து செயல்பட போறோம்னு இருந்தவங்களோட மனநிலை திடீர்னு ஏன் மாறுனுச்சு? பெரியார் கொள்கை தலைவராக சொல்லும்போது இவர் பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். தம்பி பல நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைச்சா கூட அவர் 8-10 பலத்தை நிரூபிச்சிருந்தாரு. நீ வலமும் போக மாட்டா, இடமும் போகல, நடுவில் போய் அடிபட்டு சாவாங்கிற வார்த்தையை சொன்னார். அது தவிர்த்திருக்கலாம் அந்த வார்த்தையை. அது அந்த மாநாடு முடிஞ்சதுமே பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்ணமே இவர் பெரியாருக்கு எதிராக பெரியார் அல்லன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து அவரோடது பார்க்க முடியுது, கொள்கைகளை வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. முன்ன பேசினதை இப்ப பேச மாட்டேங்கிறாரு. திரு விஜயகாந்த் அவர்களை இப்ப ஆதரிக்கிறாரு. ஆனா திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் இருந்தப்ப அவர் ஆதரிக்கல. திரு கமல்ஹாசன் அவர்களை இப்ப ஆதரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் ஆதரிக்கல. திரு ரஜினிகாந்த் இப்ப ஆதரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர் ஆதரிக்கல. பெரியார் அவர்களை ஆதரிச்சாரு, இப்ப பெரியார் அவர்களை ஆதரிக்கல. போட்டியாளர் அல்ல, அப்ப போட்டியாளர், இப்ப போட்டியாளர் இல்ல. சிம்பிள். தம்பி விஜய்னு சொல்லும் போது போட்டியாளர் இல்ல. இப்ப நான் விக்கிரவாண்டியில கூட நான் சீமான் பண்ற தவறுன்னு சொன்னேன். முடிச்சிடறேன். விக்கிரவாண்டியில கூட சீமான் பண்ண தவறுன்னு விஜய்க்கெல்லாம் ஓட்டே கிடையாது, பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது, தன் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு நான் தெளிவா சொன்னேன். சீமான் என்ன சொன்னாரு? அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னு சொன்னாரு. எடுத்து பாருங்க, விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும். 55% மேலே உதயசூரியன் ஓட்டு எடுக்கும், 25% மேலே பாமக ஓட்டு எடுக்கும். சீமானுக்கு ஓட்டு வங்கி ஏறாது. ஓட்டு வங்கி இல்லாத விஜயை நம்பி அவர் ஏமாறுறாரு. பல நிரூபிச்சாதான் ஒருத்தருக்கு ஓட்டு, கற்பனை ஓட்டு, ஏட்டுச்சுரக்கா ஓட்டு கதைக்கு உதவாதுன்னு நான் சொன்னேன். நான் சொன்னதான் கரெக்டாக இருந்தது. சீமான் அன்னைக்கு பண்ணது தவறு. அந்த தவறுக்கு பிறகுதான் விக்கிரவாண்டியிலிருந்து விஜயை பற்றிய பாடத்தை அவர் படிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் பேசல. நாம் தமிழர் தம்பிமார் வந்து ஈரோடு கிழக்கில் அஜித் பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித் பைக்கு சீமாஞ்சன மைக்குலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அஜித்துக்கும் ஓட்டு இருக்கதாட்டு நான் கருதல. பட் விஜய் மேல உள்ள கோபத்துல அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க பேசினாங்க. அதே நம்ம இரண்டு ரசிகர்களுக்கிடையே வந்துட்டு இப்ப திரு சீமான் அவர்கள் சொல்லும்போது அஜித் வந்தாலுமே இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது வந்து பொதுஜனத்துல, அதாவது பொது வழியில பாக்குற ஒரு நியூட்ரலான இருக்கிறவங்க கருதுறது என்னன்னா, இவங்க 2 ரசிகர்களுக்கிடையே இவர் வந்து சண்டையை மூட்டி விடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சண்டை போடல. ரசிகர்கள் எல்லாம் பௌரமானவனே இவனு ஒன்றும் சண்டை போட்டுட்டு இருக்கல, எல்லாரும் ஒன்னாதான் பாக்குறான். அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி சண்டை இருந்ததுன்னா எம்ஜிஆர் திமுக இருந்தார், சிவாஜி காங்கிரஸ்ல இருந்தார். ரஜினி கமல் ரசிகர்லாம் சண்டை கிடையாது. நீங்க பேசுற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏத்துக்க முடியும். இப்ப முன்ன வந்து ஏன் ரஜினி எதிர்த்தாரு, விஜயகாந்த் எதிர்த்தாருன்னு கேட்டப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்ப போட்டி இருந்தது இப்ப போட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு இத வாதமா நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா அவரோட கிரெடிபிலிட்டி இங்க வந்துட்டு கேள்விக்குறியாக மக்கள் தான் முடிவு பண்ணணும். விஜயகாந்துக்கு இது விஜய்க்கு கிரெடிபிலிட்டியோட சீமான் கிரெடிபிலிட்டி பெருசுங்கிறது மக்களுக்கு தெரியும். இல்ல அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். மக்கள் தான் முடிவு பண்ணணும். விமர்சகரா நான் உங்ககிட்ட கேக்குறேன். எஸ் எல்லாருக்கும் கிரெடிபிலிட்டிலயும் ஸ்டேக்ஸ் இருக்குது. எடப்பாடிக்கு கிரெடிபிலிட்டில இன்னைக்கு அவரு சொல்றாரு மத்திய அரசு தான் எங்களை காப்பாத்தின்னு சொல்றாரு. அப்போ ஏன் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கல, நன்றி கடனை காட்டுவோன்னு சொல்றாரு. பாராளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணி வைக்கலங்கிற கேள்வி வரும். அதற்கு என்கிட்ட விளக்கம் இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிப்புன்னாரு. அதுக்கு பிறகு மோடி சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுவாரோன்னு ஒரு அச்சம் வரும்போது அதில் சான்ஸ் எடுக்க வேண்டான்னு பாஜக கிட்ட வராரு. கிரெடிபிலிட்டி ஆங்கிள் அவர் பாதிக்கப்படுறார். சீமான் அதில் கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படலை. தனிச்சு 4 வரும் ஏத்துனுக்கு அதில் கிரெடிபிளாக இருக்கிறாரு. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தில் பெரியாரை பற்றி அன்னைக்கு பேசல, இன்னைக்கு பேசுறதுல மாறி இருக்கிறாங்க. கிரெடிபிலிட்டி ஆங்கிள் உங்கள் கருத்து நியாயமானது தான். அதான் எல்லாத்த பற்றியுமே நான் சீமான் அவர்கள் வந்து பெரியார் பற்றி மட்டும் கிடையாது, திரு ரஜினி அவர்கள், திரு கமல் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் எல்லாரை பற்றியும் அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த நிலைப்பாடுலேருந்து மாறி இருக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ ரஜினியை புகழ்ந்து பேசுறது லாபம்னு நினைக்கிறாரு, அஜித்தை புகழ்ந்து பேசுறது லாபம்னு நினைக்கிறாரு. அஜித்தும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது, அரசியலை வச்சு பாப்புலாரிட்டி வச்சு வியாபாரம் பண்ணலன்னு சொல்றாரு. விஜய வியாபாரின்னு சொல்றாரு. இதே விஜய் தான் அண்ணனும் தம்பியும் நினைச்சா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமான்னு விக்கிரவாண்டியில சீமான் பேசுனது தவறுங்கிறத நானே சுட்டி காட்டியிருக்கிறேன். திரு விஜய் அவர்களை இங்கே டார்கெட் பண்றதையும் தாண்டி விஜய் அவர்களோட தொண்டர்களை வந்து பயங்கரமா இங்க டார்கெட் பண்றாரு.
தற்கொலைங்கிற வார்த்தையை வந்துட்டு அதிகமா பயன்படுத்துறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. விஜயும் விஜயை சார்ந்தவர்களும் விமர்சிக்கிறது லாபம்னு நினைக்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்த்து செய்யறது வந்துட்டு விமர்சனமா இல்ல வந்து புதுசா வரவங்களை வந்து செய்யறது விமர்சனம், எப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம்? பொலிட்டிக்கல் லீடர் அவருக்கு எது லாபமோ அதை அவர் செய்வார். விஜய் விமர்சிக்கிறதும் விஜயை கம்பேர் பண்றதும், விஜய் அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு பச்சோந்தியானவர். இப்ப நீங்க சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அவருக்கு எது லாபமோ அதை பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றப்ப பாக்குறவங்களும் வெளியில இருக்கிற நியூட்ரலா இருக்கிற ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப திமுகவுடைய இவங்க உள்கூத்து இருக்கு, திமுகவுக்கும் நாத்தாக்காக்கும் உள்கூத்து இருக்கு, அதனாலதான் வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு. உள்குத்துங்கிற விமர்சனம் அவருக்கு எதிராக பாஜகவுக்கு உள்குத்து, திமுகவுக்கு உள்குத்து, சித்தப்பா எடப்பாடிக்கு உள்குத்துலாம், அந்த உள்குத்துங்கிற விமர்சனங்களெல்லாம் மீடி தான் 8.3 வந்திருக்கிறாரு. இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் ஜம்ப் பண்ணி போவார். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு வந்து நானே போவேன்னு பாமக வன்னியர்களையும் அதிமுக வன்னியர்களையும் ஏற்று சீமான் நிற்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? பஞ்சமண்டல மீட்பை நடத்தி காட்டணும்னு சீமான் கேட்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இது எல்லாமே ஓகே சார், ஆனா அவர்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி இல்லங்கறப்ப மக்கள் எப்படி ஆதரிப்பாங்கன்னு தான் நான் கேக்குறேன். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல மக்கள் தங்களை முடிவு பண்றாங்க. விஜய்கிட்ட இருக்க ஃபேக்டரோட சீமான்ட்ட ஃபேக்டர் அதிகம் இருக்குது. சீமான் தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பேசுறாரு. விஜய் அதுக்கு கருத்து இல்லை. சீமான் பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. ஸ்டாலின்ட்டையும் கருத்து இல்லை, எடப்பாடிட்டையும் கருத்து இல்லை, விஜய்கிட்டையும் கருத்து இல்லை. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. ஸோ விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் எதுல தனித்தன்மையோட நிற்கிறாருங்கிறது மக்களுக்கு தெரியுது. கமல் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பிளஸ் மாதிரி, இவர் அண்ணாமலை சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆனது மாதிரி, விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு பிளஸ். சீமானே என்டூரன்ஸோட இருங்க, பொறுமையும் பெரிய ஆயுதம் தான், 2026 மே மாசம் ரிசல்ட்ல தெரியும்னு சீமானே வெரி கான்ஃபிடண்டா அந்த விஷயத்த சொல்றேன். இது வந்து பாக்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னா, அவர் வந்து விஜயின் வருகையால வந்து பாதிக்கப்படுவாருங்கிறதுனால இப்படி ஒரு நடைமுறை எடுக்கிறாரோ அப்படின்னு இது ஒரு விமர்சனமா இருக்கு. இது உங்களோட கருத்தா இருக்கு. விமர்சனம் தவிர்க்கப்பட முடியாது. கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். கோயம்புத்தூர்ல 2024 வந்த கூட்டத்தை விட இன்னைக்கு 2 மடங்கு கூட்டம் சீமானுக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர் கூட்டத்தை நீங்க பார்த்தா தெரியும். காரணம், சீமான் வந்து எடப்பாடி விக்கிரவாண்டி களத்தை விட்டு 10.5க்கு பயில் சொல்ல முடியாம ஓடிட்டாரு. எடப்பாடி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு சீமானுக்கும் தனக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இருக்காதுன்னு ஓடிட்டாரு. திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன அண்ணாமலை ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியாம போயிட்டாரு. இங்க அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாமே சீமானுக்கு ஒரு லாபமாட்டு. 2 மடங்கு கூட்டம் 24 விட சீமானுக்கு வருது. கூட்டம் அதில் எல்லார் பேச்சையும் முழுமையா நின்று கேட்கிறாப்புல. சோசியல் இன்ஜினியரிங்கும் ஹுமாயூன் தெளிவா பண்றாரு. ஸோ 2 மடங்கு கூட்டம் வருது. சோசியல் இன்ஜினியரும் பண்றாங்க. வடவர் ஆதிக்கத்தால இங்க உள்ள ஆசாரி மக்களோட தொழில் வடவர்களால் கைப்பற்றப்படுதுன்னு ஒரு இஷ்யூவை அவர் எடுக்கிறாரு. இது விஜய் கம்பேரிசன்ல ஆசாரி மக்களுக்கு போய் சேர்ந்தா சீமானுக்கு அது லாபம் தானே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல அவருக்கு கூட்டின கூட்டம் எல்லாம் அவருடைய பேச்சை மட்டும் கேட்பதற்காக கூட்டின கூட்டமா, இது வாக்குகளா மாறுமா? 8% வாக்கெடுக்கும் போது வந்த கூட்டத்தோட டபுள் மடங்கு கூடி இருக்குன்னா 16% மேல அவர் போவாருங்கிறதான் கணிப்பு பார்வை. அவர் ஒன்றும் அவரை பார்த்துட்டு வந்து கூட்டம் கலையில. மதுரையில விஜயை பார்த்ததும் கூட்டம் சாரசாரியா கலைஞ்ச மாதிரி கலையில. அவருக்கு 2ஆம் கட்ட பேச்சாளர் பேசும் வர கூட கூட்டம் அப்படியே நின்னுது. முன்னோட 2 மடங்கு கூட்டம் வந்திருக்குது. அதுக்கு காரணம் விஜய் கம்பேரிசனும் ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, எடப்பாடி தன்னோட நிலைப்பாட்டை மாத்தினதும் விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு எடப்பாடி ஓடுனதும் ஒரு காரணம். நிச்சயமா. இப்ப இத்தனை கட்சி ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகுதான் இப்ப வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறினதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது கடந்த மாநிலங்களவை தேர்தலில் தான். ஸோ அடுத்த கட்டமா பல விமர்சகர்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, பெர்சன்டேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமா சொல்லலாம். அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனாலதான் கோயம்புத்தூர்ல 2 மடங்கு கூட்டம் வந்து டபுள் ஆகுங்கிறத அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து வெயிட் பண்ணுங்க. எப்படி ஒரு கூட்டம் நடக்கணும், எப்படி வந்து கொள்கையோட பேசணும், எப்படி வந்து ஒரு கூட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு வந்து என்னுடைய இதுல பாருங்கன்னு அவர் சொல்றாரு. கம்பேர் பண்ணி மேல யார நினைக்கிறாரு? விஜய் தகுதியற்றவர், சுயநலவாதி, பச்சோந்தி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஜெயலலிதா பிடிக்காம மோடி, காத்து கடந்து மோடியை பார்த்த ஒரு சிவாஜி சம்பத் மாதிரி ஒரு பச்சோந்தி விஜய். நான் 4 வரையும் ஏத்து களத்துக்குள்ள நிற்கிறேன், என்னால போல்டா 4 வரையும் ஏத்து நிற்க முடியுதுன்னு நிற்கிறேங்கிறது ஹைலைட் ஆகுதுக்கு விஜய் கூட கம்பேர் பண்றாரு. அவர் எல்லாரையுமே விமர்சிச்சு பேசுறாரு. ஆனா விஜய் அவர்களை எதிர்த்து பேசுறது மட்டும் தான் ஹைலைட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரையும் விமர்சிச்சு பேசிதான் இருக்கிறாரு. அவரோட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது 4 வரையும் ஏத்து நான் நிற்கிறேங்கிறது தெளிவா வந்துருது.
அதில் மறைக்க முடியாது. நீங்கள் இப்போ விஜயெல்லாம் வந்த பிறகு, அங்கீகாரம் பெற்ற கட்சியான பிறகு எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு லைவ் இது பண்ணுறாரு. லைவ் சொல்லும்போது நான் ஒருத்தன் தான் 4 வரையும் எடுத்து நிற்கிறேன், திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிக்கிறாரு. திமுக அதிமுகவுக்கு ஒரு ஒட்டுண்ணியா இன்னொரு திராவிட கட்சியா விஜய் வந்திருக்காருன்னு அடிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படிங்கறதான் அவருடைய கோட். நான் அதை மாத்தணும்னு நான் முயற்சி பண்றேன். மோடி கிட்ட ஒரு ஆஃபர் வாங்கி அவரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும்னு நான் முயற்சி பண்றேன். அது என்னோட முயற்சி. அவரோட எதிர்ப்பே மோடி அவர்கள் தானே. அது என்ன அப்படி இப்படி மோடி கிட்ட வந்து அவர் ஆஃபர் வாங்க முடியும்? அவர் தெளிவா 4 வரையும் அடிச்சு தான் போறாரு. குறுக்க அவர்கிட்ட விஜயம் சேர்த்து அடிக்கிறாரு. நான் முயற்சி பண்றேன்னு சொல்றேன். சோ இஃப் மோடி தயாராகணும், எங்க டீம் கிட்ட கோஹெட்னு சாங்ஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் சீமான நாம பெர்சுவேட் பண்ற கொஸ்டினே எழலாம். இல்ல நீங்க சாங்ஷன் கொடுத்துட்டாருன்னா சீமான் அவர்கள் ஒத்துக்குவார்? இதுதான் என் கேள்வி. எல்லாமே ஹிப்போதெட்டிக்கல். ஒருவேளையில மோடியும் ஓகே சொல்லி சீமானும் ஓகே சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி காலி ஆயிடுவார். அந்த அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருன்னு அந்த அச்சம் இருக்குது. மீண்டும் திரும்ப நான் சொல்றேன், இப்ஸ் அண்ட் பட்ஸ் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற பொலிட்டிக்கல் மூவ் தான். எடப்பாடி அதுல சான்ஸ் எடுக்க முடியாது. நடக்காம போலாம், மோடியே கண்டுக்காம போலாம், வந்தாலும் சீமான் கண்டுக்காம போலாம். ஆனா நடந்தா எடப்பாடி அரசியல் குளோஸ். அதனாலதான் பாராளுமன்றத்திலே கூட்டணி வேண்டான்னு அசம்பிளிக்குள்ள மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஜேபி கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் எல்லாமே மைனஸ்ன்னு சொன்ன இதுல சீமான் எப்படி போவார்னு கேட்டீங்கல்ல, அந்த மைனஸ் கிட்ட எடப்பாடி வந்திருக்காரு. I hope now you understand. Yeah, I can understand. Now you understand thing very well. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இது பாசிபிளாங்கிற கேள்விகளை தான் அவங்க முன்னாடி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பன், இது வந்துட்டு இது நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் நடந்தா என்னங்கிறதுனால தான் அவங்க அந்த கேள்வியை நான் கேட்டேன். நிச்சயமா. ஸோ அடுத்த கட்டமா வந்து அடுத்தடுத்த கேம்பெயின் வந்து விஜய் அவர்கள் வந்து தொடங்கி இருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்களும் களத்துல இருக்காங்க. எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 26 எலெக்ஷன் இப்படியே போச்சு, 4 முனை போட்டியாவே போச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் 45% வாக்கெடுத்து பெரிய வெற்றியை பெறுவாரு. 57-62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. பறையர்கள் ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆகுறாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஸ்டாலின்ட்ட கன்சல்டேட் ஆகுறாங்க, பிறமொழியார்ட்ட ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகுறாங்க. பிராமணர்கள் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணிட்டாரு. மோடிக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களே ஒரு குறிப்பிட்ட பகுதி ஸ்டாலினுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாலினோட பொசிஷன் 57-62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற லெவலில் இருக்குது. அதில் முன்னணியில் எடப்பாடி நிற்கிறாரு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய் அவர் எலிஜிபிளா கேபபிளா போட்டுக்கிட்டு வராங்கல்ல, எனக்கு சந்தேகம் இருக்கு. அவர் அன்டெஸ்டட்னு அந்த கும்பல் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, அது கரெக்டா? அந்த விமர்சகர்கள் அன்டெஸ்டடுங்க தான் கரெக்ட். தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது இது. கும்பலை காட்டினா ஒன்றும் தேர்தல் ஆணையம் பெர்சன்டேஜ் கொடுக்க மாட்டார். ஓட்டை போல் பண்ணாதான் பெர்சன்டேஜ். சிவாஜிக்கு 1.5% தான் கொடுத்தாங்க. 10 லட்சம் கூட்டத்தை அவரே காட்டினார். கூட்டத்துக்கு ஓட்டு கொடுக்கல, உள்ளுற ஓட்டுக்கு தான் பெர்சன்டேஜ். ஸோ அவர் இன்எலிஜிபிள் இன்கேபபிள்னா இந்த கூடின கும்பலையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் பெரிய கும்பல் கூடிச்சு. எடுத்தது 357 ஓட்டோ, ஒரு சில 100 ஓட்டுகள் தான் எடுத்தாங்க. ஸோ அவரும் ஒரு வாக்கு சதவீதம் எடுப்பார். அது எலிஜிபிள் அண்ட் கேபபிள் நிரூபிக்கணும் களத்துக்குள்ள. அதுல நான் அவர்கள் இது டிவிகே வந்து நாம் தமிழர் அவர்களோட ஓட்டை வந்துட்டு கைப்பற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நம்புறீங்க? டிவிகே நாம் தமிழர் கம்பாரிசன் நாம் தமிழர் ஓட்டை டபுள் மடங்காக்கும். தென் சென்னையிலையும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் மக்களவை தொகுதிக்குள்ள 10% மேல கமலஹாசன் எடுத்தாரு. டவுன் சவுத்ல வந்து ஒரு 1% 2% தான் எடுத்தாரு. உசிலம்பட்டி, மேலூர், ஆண்டிப்பட்டி இங்கெல்லாம் 1% தான் எடுத்தாரு. ஸோ இதுல சோசியல் ஃபேக்டர் இருக்கு. சீமான் 100% கம்யூனிட்டிக்காக நிற்கிறாரு. அது சீமான கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி பெரிய அளவுக்கு தூக்கி விடும். விஜய் கம்பாரிசன் இந்த கம்யூனிட்டிக்காக சீமான் நிற்கிறது 1 கோடி பேரை அடையும்னா 3-4 கோடி பேரை அடையக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு எதிருங்கிறது வந்து பாப்புலர் பர்சனுக்கு எதிருங்கிறது சீமானுக்கு இஷ்யூவை மிக அதிக அளவு மக்கள்கிட்ட கொண்டு போகுது. ஸோ விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். நான் தான் முத சீமான்ட்டு அதை சொன்னேன். மற்றவங்கள்லாம் விஜய் வந்துட்டார் அது இதுன்னெலாம் உங்கள் ஓட்டு பாதிக்கும்னு சீமான்ட்ட அச்சுறுத்திட்டு தான் இருந்தாங்க. அதனால கூட்டணிக்கு வந்துருங்கன்னு நான் தான் சொன்னேன். அண்ணே, நான் தான் அத்தனை தொழிலதிபர்களும் நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும்போது தனிச்சு நின்னா உங்களுக்கு கடவுள் அருள் இருக்குது, ஒரு நாள் ஜம்ப் ஆகி சிஎம் ஆவீங்கன்னு நான் தான் சொன்னேன். நான் சொல்கிறேன் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ப்ளஸ் இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஓட்டு இன்னும் தெரிய வரல, ஓட்டில் தெரிய வரும்.
கோயம்புத்தூரில் டபுள் மடங்கு கூட்டம் வந்ததே சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்ப அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அதிமுகவினர் வந்துட்டு இது அதிமுக ஒன்றுபட்டு தான் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது கடைசியாக அவங்க மரணடையும் போது 40 விழுக்காடு 40% ஓட்ஸில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் வரும்போது இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கும் போது 33 விழுக்காடாக குறைஞ்சாங்க. காரணம் சசிகலாவும் தினகரனும் போனது ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. இது 2021. அதற்கு பிறகு நடந்த மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் வெளியேறதுனால ஒரு 13 விழுக்காடு வாக்கு அவங்க இழந்தாங்க. இப்போ 20 விழுக்காடு வாக்கில் அதிமுக இருக்குது. ரெட்டையில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு 20% வாக்குகள் தான் இருக்குது. ஸோ அப்போ 20% வாக்குகள் அவருக்கு இருக்கிற இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் உள்ள 10 தொகுதிகளில் அதிமுக நின்னதும் நாம் தமிழர் நின்னதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நாம் தமிழர் தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு 9,30,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதிமுக 9 லட்சம் ஓட்டுக்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, அதிகம் பெற்றிருக்காங்க. அதே அதிமுக தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், சேலம், நாமக்கல், தென் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் ஸ்டாலினோட மிகப்பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. ஸோ பற்பல மாற்றங்கள் அங்கே உருவான பிறகு இது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட தான் ரெட்டலையும் இருக்குது. அவர் வட தமிழகத்தில் பலம் பெற்றிருக்கிறாரு, தென் தமிழகத்தில் மிகவும் பலகீனம் அடைஞ்சிருக்கிறார். அவரோட நடவடிக்கைகளால் வன்னியர் வாக்குகள் அவருக்கு கூடியிருக்கு 10.5 கொடுத்ததுனால. ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால பிற ஜாதிகள் அவர் மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு அதிமுக எதால் மதிப்பிடப்படுதுன்னா எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகால ஆட்சியின் மையமாக வச்சு தான் அதிமுக மதிப்பிடப்படுது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுங்கிறது ஜெயலலிதா ஆதரிக்கிறதாகாது, எம்ஜிஆர் ஆதரிக்கிறதாகாது, எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதா ஆகும். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அதிமுகங்கிறாரு. 20% வாக்கு 2021 எடுத்த போது ஐயா எடப்பாடி பழனிசாமி வச்ச கிளைம் நான் மட்டும் பிரச்சாரம் பண்ணி எனக்கு இந்த வாக்கு விழுந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ தென் மாவட்டத்தில் நஷ்டப்பட்டதுக்கும் அவர் தான் காரணம். நான் குறிப்பிட்ட இடங்களில் அவர் முன்னேறி இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். ஸோ இந்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கையில் இந்த கட்சி கிடச்சிடுச்சு. யாரும் தன் கையில் கிடச்சதை விட மாட்டாங்க. இப்போ அவர் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு வாதம் ஒன்றிணைந்தா எல்லாம் ஜெயித்திடலாம். அந்த 7% வாக்கு இழப்புக்கு காரணமான சசிகலா தினகரனையும் 11% வாக்கு இழப்பு காரணமான ஓபிஎஸும் எல்லாம் சேர்ந்தா ஜெயித்திடலாங்கிறது அவர் முன்னால் வைக்கப்படக்கூடிய வாதம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாம் சேர்ந்து தோற்று போனால் அது பிறகு என் கையில் இருக்கக்கூடிய கட்சியை என்கிட்ட இருந்து பிடுங்க முயற்சி பண்ணுவாங்க. சசிகலா கையில் இருந்த கட்சி தான் என் கையில் வந்தது. எம்ஜிஆர் கையில் இருந்து ஜெயலலிதா கையில் இருந்து சசிகலா கைக்கு போய் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் எடப்பாடி கையில் வந்தது. என் கையில் பிடிச்சதை நான் முருங்கை பிடிச்சி வைப்பேனே தவிர இதை யாருக்கிட்டே நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. நேற்று பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் அதை தெளிவாக அதை தெளிவுபடுத்திட்டார். இங்க அதிமுக ஆட்சி இழந்ததற்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆன்டிகுபன்சி அங்க இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. கோவிட் காலகட்டம் அப்படின்னு நிறைய இயற்கை பேரிடர்கள் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அதிமுக நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு அதுல வந்து சில பிரச்சனைகள் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம திரு ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் சந்தித்த முதல் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் வந்து அதிமுக கூட்டணி வந்து திமுக கொடுத்துதாங்க. கிட்டத்தட்ட அத்தனை வருஷம் ஆட்சிக்கு பிறகும் திமுகவுடைய வாக்கு சதவீதத்துக்கும் அதிமுக வாக்கு சதவீதத்துக்கும் குறைந்தபட்ச வித்தியாசம் மட்டுமே இங்கே இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அது நாம் திமுக அதிமுக மட்டும் ஃபைட் பண்ணால் அதை நம்ம பார்க்கலாம். அது திமுக அதிமுகவும் கூட்டணியாக ஃபைட் பண்ணும்போது கூட்டணி வாக்கு வைத்த தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முறையான ஒரு பார்வையாக இருக்கும். 5% கூட்டணி பத்தி தான் பேசுறேன். 2 கூட்டணியோட வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. 5% வாக்கு வித்தியாசம். சீமான் 1% ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி வந்து 2 ஜாதி கட்சியா போனதுனால அது 6.5%. 2 பேரும் வேணாம்னு நினைக்கிறவங்க திரு சீமான் அவர்களுக்கு போட்டிருந்திருப்பாங்க. இல்லை 2 பேரும் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து அப்படி இருந்தாங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 தான் எடுத்தாரு. ஸ்டாலின் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலுமே இவங்க பெரிய அளவுல தோல்வியை காணலங்கிறது தான் நம்ம இங்க வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸ்டாலினுக்கு பாதிப்பே இல்லை. ஸ்டாலின் வளர்ச்சி படுறாரு, எடப்பாடி தான் பாதிப்படைகிறாரு. இன்னும் சொல்ல போனா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே தான் வாக்கு எடுத்திருந்தார். 350 வாக்கு தான் எடுத்திருந்தார்.
இன்னைக்கு அவர் வந்து ரெட்டலையையும் எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்துக்கு தள்ளி இருக்காருன்னா, சீமான் வளர்ந்துருக்கிறாருன்னா, எடப்பாடியோட அரசியல் ஜாதி அரசியலாக இருக்குது. தினகரனையும் ஓபிஎஸ்சியும் எதிர்கொள்வதற்காக பக்கா ஜாதி அரசியல் பண்ணுறாரு. இதற்கு நாம் தக்க பதிலடி கொடுக்கணும். இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற முடிவு எடுத்து தான் நகர்றாங்க. அதனால தான் புதுச்சேரி போன்ற இடங்கள்ல அப்படின்னா நீங்க சொல்லும்போது ஓபிஎஸ் அவர்கள் போனதுனால வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தாங்கன்னு சொல்றப்ப ஓபிஎஸ் போனதுனால வந்து நாடாளுமன்ற அப்ப ஓபிஎஸ் அங்க ஜெயிச்சிருக்கணுமே, அவர் நின்ன இடத்துல அவர் ஜெயிச்சிருந்திருக்கணுமே. அதைத்தான் நான் சொன்னேன். தோல்வியடைந்த கட்சியில ஒரு பிளவு ஏற்பட்டால் அது பிளவுபட்ட 2 பேரும் சேர்ந்தாலும் மொத்த ஓட்டு வராது. எடப்பாடி 20, ஓபிஎஸ் 1, 21, 12 காணல. அதுதான் சீமான் போன்றவங்களுக்கு. ஆனா இவங்களோட வெளியேற்றம் இவரோட பாதிப்பு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த ப்ராசஸ்ல அந்த கட்சியின் தன்மை போகுது. அபகரிச்சிட்டாரு, கிராப் பண்ணிட்டாரு, ஒரு எண்ண ஓட்டம் வருது. இப்ப எடப்பாடி வந்து 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தாரு. சீமான் எண்ணி கொடு, அளந்து கொடு, எல்லா ஜாதிக்கும் பொதுவாக கொடுங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. 8% வாக்கெடுத்த சீமான் பாஜகவும் காங்கிரசும் நாம் தமிழர் கட்சியும் ஜாதி அரசியல் தான் பண்றாங்க. கண்டிப்பா சந்தேகமே இல்ல. ஆனா அவங்க அப்படி வெளியில சொல்லிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நாங்க வந்து சமாதானங்கள்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளும் ஜாதி அரசியல் தான் பண்ணுது. கண்டிப்பா ஜாதி இருக்கிறனால ஜாதி அரசியல் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. சோ எல்லாரும் தங்களுக்கு யார் எந்த சமூகம் சாதகமா வருமோ அவங்க தொடர்பாட்டு தான் அரசியல் பண்ண முடியும். ஆதி தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் ஒரு நிலைப்பாடு எடுத்து வராருன்னா, அவருக்கு நிலைப்பாட்டுக்குள்ள இங்க வந்து அரசியல் அதிகாரம் பிராமணர் கையில் இருந்து முதலியார் ரெட்டியார் உடையார் கையில் இருந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடியது. முத்தரையர், யாதவர், செங்குந்தர், பறையர், தேவேந்திரர் போன்ற சமூகங்கள் மத்தியில் முழுமையாக வரல. ஸோ 100% கம்யூனிட்டிக்கு நம்ம அரசியல் பண்ணணுன்னு தான் அவர் பண்ணுறாரு. சொல்றது பொதுத்தளத்தை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. திரு சீமான் அவர்களே வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை வந்து நல்ல ஆட்சி அப்படின்னு சொன்ன காலகட்டம்லாம் இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. அதை யாரும் இங்க மறுக்க முடியாது இல்லையா? அவர் சொல்றாரு, தைப்பூசத்துக்கு விடுதலை விட்டதும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா டெல்டாவை அறிவிச்சதும், 7.5% கொடுத்ததும் என் கோரிக்கையை ஏற்று கொடுத்தாரு, நான் பாராட்டுறேன்னு தானே சொல்றாரு. நிச்சயமா சார், நிச்சயமா. தொடர்ந்து அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு குறித்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து விவாதிக்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி கீர்த்திகா. அருமையான ஒரு இன்டர்வியூ, அருமையா கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.